Hey guys, welcome back to my channel. Let's get it into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி double explosion effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. First Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. Then crop னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Then உங்களோட இமேஜ் மட்டும் crop பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்ரவுண்ட் இல்லாம உங்களோட இமேஜ் மட்டும். இந்த டபுள் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் சைட் ஃபேஸ் பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தது இந்த எஃபெக்ட் வந்து செம்மையாக சூட்டபுளாக இருக்கும். அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜ் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ரெடி ஆகிடும். அண்ட் சில இடத்துலலாம் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத இடத்த வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டாக ஒரு இமேஜ் இருக்கும், ஐ மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அண்ட் தென் சில இடத்துலலாம் உங்களுக்கு பிக்சலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி நான் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஒரு பிக்சல் இல்லாமல் கரெக்டாக வந்து க்ராப் பண்ணுங்கள். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், ஒன்று தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. அண்ட் மொபைலில் எப்படி ரீட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணதுக்கப்புறமா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அண்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரா டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் டவுன் கார்னரில் உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதில் டூலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் க்ராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 16:9 க்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ராப் அவுட் பண்ண பிக்சர் அதில் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண இமேஜை கரெக்டாக சென்டர் ஆக்கிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ்னு வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ டபுள் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். அதோட இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் இமேஜை 2 தடவை ஆட் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கே மேலே மட்டும் அந்த ட்ரீஸை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் அதுக்கும் க்ராப் பண்ணணும். அண்ட் தென் ஆட் பண்ண இமேஜை ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக சைட் ஃபேஸில் உங்களுக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோனோ அதுமாரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக உங்கள் இமேஜுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் பிளெண்ட் வந்து கொடுங்க. தென் அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி தென் கான்ட்ராஸ்ட்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து டபுள் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வரும். சேம் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் இமேஜ்க்கும் நம்ம பண்ணணும். கரெக்டாக அந்த இமேஜ்க்கு வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரியலிஸ்டிக்காக தெரியும்.
அண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை செலக்ட் பண்ணி இரேசர் ஆப்ஷன் கொடுங்க. அண்ட் தென் சில பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் இருக்கும், அதெல்லாம் இரேஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக. நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லோ மோன்ற ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அமௌண்ட்டை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட டபுள் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. மேக் ஷூர் உங்களோட இமேஜ் வந்து சைட்லேருந்து தான் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.